தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகரம் 2ஆம் வீடாக வருது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஏன்னா குடும்பத்தில் தான் வந்து தன்னோட வலிமையை அவர் இழக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல அவரோட 2ஆம் வாக்குஸ்தானத்தில் உச்சமாகிற நிலை. அதனால் பூர்வ புண்ணியம் வந்து இவருக்கு காப்பாற்றும். இவருக்கு வலிமை இழந்தாலும் பூர்வ புண்ணியம் வந்து பலன் வந்து அவருக்கு 2ஆம் இடத்துல காத்துட்டு இருக்கு. யாருக்கும் ஒரு பெருசாக நீங்கள் செய்கிறத வந்து பிரகடனம் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி சனி கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். இந்த தனுஷ் ராசிக்கு வந்து பண வரவு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகரம் வந்து தனுசு ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இவங்க வந்து குடும்பத்துக்காகவே இவங்க தன்னை தியாகம் பண்ணுவாங்க. ஏன்னா தனுசு ராசி லக்னம், இன்னும் சொல்லப்போனால் லக்னம் 100% அவங்க வந்து, ஏன்னா குடும்பத்தில் தான் வந்து தன்னோட வலிமையை அவர் இழக்கிறார். குரு வந்து மகரத்தில் போய் நீச்சமாகிற ஒரு தன்மை, தன்னோட வலிமையை போய் அங்கே தான் இழந்து குடும்பம்னுன்ற ஒரு விஷயம் அவருக்கு நிறைய இருக்கும், சிந்தனைகள் நிறைய இருக்கும். நான் அங்கே போய் தான் அவருடைய இதே இருக்குது. அவருடைய சொல்லுவாங்களே எங்கே உயிர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் அவருக்கு அந்த குடும்பத்தை தவிர அவருக்கு ரொம்ப எங்கே போனாலும் அந்த குடும்ப சிந்தனைகள் வந்து இந்த தனுசு லக்னம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அதிபதி போய் குடும்பஸ்தானத்தில் நீச்சமாகிறவர். அது இல்லாமல் அது வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், அந்த இடம் வராது. அதனால் 10ம் 2ம் சேர்ற ஸ்தானம் அது. அதனால் தொழிலில் வந்து அந்த சிந்தனைகள் ஜாஸ்தி இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வராரு. அதாவது தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி வந்து அதிபதி. இவருடைய பலன் இவருக்கு குரு நான் சொன்ன மாதிரி அவர் அங்கே போய் நீச்சம் ஆகுறாரு. ஆனால் சனி வந்து ஆட்சியான வீடு அவருக்கு, அந்த இடத்துல ஆட்சி. அது இல்லாமல் செவ்வாய் உச்சமாகிறது இவருக்கு. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல அவரோட 2ஆம் வாக்குஸ்தானத்தில் உச்சமாகிற நிலை. அதனால் பூர்வ புண்ணியம் வந்து இவருக்கு காப்பாற்றும். இவருக்கு வலிமை இழந்தாலும் பூர்வ புண்ணியம் வந்து பலன் வந்து அவருக்கு 2ஆம் இடத்துல காத்துட்ருக்கு. அதனால் நல்லாயிருக்கும். இவருடைய வழிபாடு சனி பகவானை வழிபடுறது, அதே மாதிரி காகத்துக்கு, தொழிலாளர்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு குப்பை எடுக்க வரவங்க, வண்டியில் வரவங்க, எங்கேயாவது குப்பை எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களால் அப்போ முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம். இது வந்து உங்களுக்கு பிரகடனம் பண்ணாமல் செய்யணும். ஒரு செயலை வந்து நம்ம செய்யறது இந்த கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் ஒரு பெருசாக நீங்கள் செய்கிறத வந்து பிரகடனம் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சனி பகவானோட அருள் கிடைக்கும் நிச்சயமாக. அவர் நினச்சிட்டாருன்னா அது யாருமே, குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி சனி கொடுக்குறது யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக வரும். சூப்பர். தனுஷ்க்கு வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் செய்கிற விஷயம் சனி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் செய்கிற விஷயத்தை பொறுத்து காகத்துக்கெல்லாம் உணவு எடுக்கணும், அது மாதிரி நாய்க்கு என்னெல்லாம் உங்களால் சின்ன நம்மளை பிரபஞ்சத்தோட ஒன்றி வாழணும். நம்ம கூட என்னெல்லாம் இருக்கோ அதோட ஒன்றி கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம சுற்றி கவனிக்கணும், நம்மளை மட்டும் கவனிக்காம சுற்றி கவனிக்கணும். என்னெல்லாம் இருக்குது நம்மளை சுற்றி, யார் கஷ்டப்பட, சில நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம். இல்லையா நம்மளால் பொருள் உதவி செய்ய முடியல, சின்ன ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு, அது இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கண்டிப்பாக. தெரியாதவங்களுக்கு என்ன தெரியுமோ நமக்கு தெரியுது, அவங்களுக்கு இது தெரியல, அறியாமையில் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அறியாமையில் இதை செய்கிறாங்க. சில நேரம் சண்டை கூட போடுவாங்க. அவங்களுக்கு அறியாமல் அவங்க கத்துறான், ஏன் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறாரு பாரு அப்படிலாம் உங்களுக்கு. ஆனால் அது என்ன விஷயம்னு தெரியும். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரக வழி, அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு, அவங்க கர்மா கழிஞ்சிட்டு இருக்கு. அப்போது நமக்கு அது கொஞ்சம் நம்ம, ஏன்னா சின்ன வயசுலேயே சிலர் கர்மா கழிஞ்சு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. 60-40 வயசில் கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு வேலையில் செய்கிறீங்க, அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன ஹெல்ப் தான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். இன்னும் முக்கியமாக இவங்களுக்கு தன வரவுக்கு குறைய வைக்க மாட்டார். சனி பகவான் கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது தான் ரொம்ப உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப எளிமையை விரும்பக்கூடியவர் சனி பகவான்றது எல்லாருக்குமே தெரியும். எளிமையாக மட்டும் இருங்க, வந்து உங்களுக்கு தன வரவு வந்து சனி பகவான் கொடுக்க காத்திருக்காரு அப்படின்ட்டு தனுஷுக்கு சூப்பரான பலன்கள் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். ஓகே. ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஓம் சரவணபவா. முதல்ல என்ன சொல்லணும், பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும். இது 2 கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு, தின கூலி, தினமாக அதை மாத வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனை சேரும். அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்கிரன்.
பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. ஃபிக்ஸடில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது லட்சக்கணக்கில் வந்து நம்ம கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும். இப்போ நம்ம சுக்கிரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை இயக்கணும். நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு நீச்சமாக இருக்கலாம், வக்ரமாக இருக்கலாம், மஸ்தகமாக இருக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் தசை வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அதனால் சுக்கிரன் வந்து புது கிரகம். அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் உடைய இது மாதிரி சுக்கிரனும் ஒரு பொதுவான நவகிரகத்தில் ஒன்று. அதுக்குடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரன் குறிய உலோகம் வெள்ளி. அதே மாதிரி சுக்கிரனோட பயிர் மொச்சப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கிறது, உணவில் எடுத்துக்கிறது. மொச்சப்பயிரை வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான். நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும். தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்றும் ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த சுக்கிரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம், நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக, அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும். நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை. நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா பயன்படுத்தணும். ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது, 4 துணியாக இருந்தாலும் அது சுத்தமாக உடுத்தணும். அது சுக்கிரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இன்னும் சுக்கிரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருளை சொன்னேன். வெள்ளி வந்து நிச்சயமாக வந்து சுக்கிரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகர். அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது. கலத்திரம் அப்படின்றது பொது, ஆணுக்கு பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர். பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க, பொதுவான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ சுக்கிரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். கையில் வந்து வெள்ளி காப்பு, இது சுக்கிரமேடில் வந்து போடும். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கிரமேடில் போடும். அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம். நம்ம அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம். கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். வெள்ளி காப்பு போட்டிருக்கிறது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போடணுன்றது அது டிஸ்டர்பாக நமக்கு இருக்கக்கூடாது. அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிக்கூடிய மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான். அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரனை குறிக்கிறது. வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட்டெல்லாம் பிடிக்காது. நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, சுக்கிரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கணும். அப்படின்றத விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது சுக்கிரனுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற போது நமக்கு அது வசியப்படும். ஓகே, இப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து பணம் அது வந்து பொதுவாக நீங்கள் அது பார்க்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்கள் பார்த்தா கூடமே அது இருக்குது, வலிமை இருக்குது, பொருந்தி இருக்குன்றதை பார்த்து சொல்லணும். அது இல்லாமையும் நம்ம சுக்கிரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வசியப்படுத்தலாம். ஓகே, அதுக்காக இந்த இது சூப்பர் மேம், சூப்பர். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.